பாம்பே என்சிபியில் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க, மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நாய் சுட்டு தள்ளு, நம்மள என்ன சூப்பர் நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு படத்தில் நடித்ததை விட கமல் சரோட இருந்த வினாடிகள் தான் அற்புதம். இது நிறைய பேருக்கும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாள் கனவு. 2 படங்களை நடித்திருந்தாலும் இப்படி ஒரு ஜர்னி எனக்கு இருந்ததில்லை. இந்த படத்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி கமல் சார் ஃபோன் பண்ணார் எனக்கு. இவருடைய குருநாதர் கேபி சார் இல்லை, ஆர் மென்டார். பட் கமல் சார் ஒரு வார்த்தையை சொன்னார், பிரகாஷ் எனக்கு இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு, இந்த குடும்பத்துக்கு சாதனம் எல்லாருக்கும் நான் ஐம் ஃபீலிங் லைக் அ பிக் பிரதர்னு. அவருக்கும் கேபி சாருக்கும் இருந்த ஒரு அற்புதமான ஜர்னி. அது நான் கேபி சார் எனக்கு சொல்லியே எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது இந்த படைப்பு வந்தேன். ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு டோட்டலி ஆர்கனைஸ்ட், ஒரு தெளிவான ஒரு விஷனோட இப்பேற்பட்ட படத்தை எடுக்கிறோம். அதுக்கான அதாவது கமல் சாரோட நடிப்பு திறமையை பற்றியோ சினிமாவில் அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ராஜ்கமல் அந்த ப்ரொடக்ஷனில் அந்த டிசைன் பண்ண ஒரு விதம், அவருடைய விஷன் எனக்கு தெரியுது. எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், எவ்வளோ ரிசர்ச் பண்ணணும் ஒரு கேரக்டருக்குன்னு. அது அந்த படத்துக்கு நான் ஒத்துக்கிட்ட பிறகு நம்ம எல்லா நடிகர்களையும் சேர்த்து ஒரு டோட்டல் ஸ்கிரிப்ட் ரீடிங். அவரும் ஒரு நடிகராய் அவருடைய கதாபாத்திரத்தை அவர் படிக்க, என் கதாபாத்திரத்தை நான் படிக்க, அண்ட் த ஸ்பேஸ் எல்லாருக்கும் இப்படி ஒரு படம். ஒரு டைரக்டர் அங்கே இருந்து இயக்குனருக்கு நம்மளுடைய ஏதாவது கொஞ்சம் இஸ் தேர் சம்திங் வி கான்ட் மவுத், வி ஹேவ் அவர் நம்மளுடைய சிந்தனைகள் ஏதாவது இருக்கா, அதுக்குள்ளே சேர முடியுமா? ஸோ படத்தோட ஒரு ஷாட் நடிக்கிறதுக்கு முன்னாடியே முழு படம், அதோடைய ஜானர், நம்மளுடைய வேலைகள் என்ன, அது எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னா அது ஒவ்வொரு நடிகனும் நம்பி அந்த ஒரு ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஒரு செட்டுக்கு வரும்போதே எங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு சினிமாவை பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் தி டைரக்டர் ராஜேஷ். இவ்வளோ ஒரு கமல் சார் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவருடைய பல வருடங்கள் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தவர். ரியலி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ ஏற்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு இருக்கிற கிளாரிட்டி ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியுது. இது எனக்கு இத்தனை படங்கள் இத்தனை மொழிகளில் நடித்து ஒவ்வொரு சினிமாவுக்கு போகும்போதும் எங்கேயோ சில விரசங்கள் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ஷார்ட்கட் எடுக்கிறாங்களா, இல்லை ஒரு பொறுப்பு இல்லாமல் எடுக்கிறாங்களா, ஒரு பயம் இருக்குது. ரொம்ப வருடங்களுக்கு பிறகு என்னுடைய தொழில் ஜர்னியில் ஒரு முழு படம் நம்பி பண்ண முடிஞ்சது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜேஷ் ஃபார் தட், த வே ஹி ஹேண்டில்ட் எவ்ரிதிங். ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹேண்டில் பண்ணார், ரொம்ப தெளிவாக என்ன வேணும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ட் அவருடைய அற்புதமான ஒரு காம்ரேடாக, ஒரு நண்பனாக அவர் சினிமாட்டோகிராஃபர். அதிக படம் பார்க்கும்போது அது தெரியும். அதாவது அற்புதமான நடிகர்களை படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. பட் த வே தே ஹவ் ஷாட் டெஃபினட்டாக தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு த்ரில்லர் ஜானரில் இது ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது. அதாவது நடிகர்கள் மட்டும் இல்லாமல் அது ஒரு எழுத்து இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், ஆக்ஷன் இருக்கட்டும், த வே ஆஃப் எடிட்டிங் இருக்கட்டும். நான் டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மனிதன் இத்தனை வருடங்களின் அனுபவத்தில் ஒரு சினிமாவை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு விஷன் இருக்கிற கமல் சரோட ஒரு ஆர்வமும் பசியும் தெரியுது. அண்ட் டெஃபினட்டாக இது எல்லா ஃபார்மேட்ஸ் இருக்கிற சினிமாவை தாண்டி உங்கள் எல்லாரையும் மகிழ வைக்கிற
ஒரு ஜா ஒரு ஃபாஸ்ட் ரைட், ஒரு வினாடியும் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அப்படி உங்களை வந்து கைப்பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிற படமாக இருக்கும். ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் திஸ். Thank you. It's my dream to work with Mr. Kamal Haasan at least once in my career. So எனக்கு இது ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது because it's the second time round it's happening, and so it's a huge honor to work with Kamal sir for the second time. ரொம்ப நன்றி. And firstly I'd like to say thank you to my wonderful team. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த படத்தை சொல்ல போனால் என் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். It's something I have never done before. அட்டெம்ப்டே பண்ணதில்லை. பட் இப்போ தான் ராஜேஷ் என்கிட்ட சொன்னார், போய் எதுவுமே சொல்லிட்டு அதை ப்ளஸ் கிட்ட அப்புறமா பார்க்கலான்னு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிமோர். But thank you, Rajesh. It was a pleasure. And Rajesh and me worked together in Manmadha Nambu. In fact, I want to say thank you. We come a long way. So, yerkanave ennoda friend. I know him well. So, on the rapport irundhathu. And of course, Prakash Raj sir, Kekove Vanta. I've done about 4 to 5 films with him now. As a friend, as a lover, as a brother, as a boyfriend. So, I think we've kind of run out of options here. And Gauthami ma'am. நான் ஏற்கனவே மன்மத நம்பு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் எனக்கு என்ன அவங்கள பற்றி ரொம்ப பிடிக்கும்னா, ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள் அண்ட் ஆல்வேஸ் ஓப்பன் டு எனிபடிஸ் ஒப்பீனியன். அண்ட் அஃப்கோர்ஸ் தி என்டையர் காஸ்ட், Madhu, Mr. Yuhi Sedu and Uma, and of course my cinematographer Sanu. It was lovely working with you for the first time. And everybody, I'm sorry if I've forgotten someone. And of course Kamal sir, thank you so much. I think in the Paratla, I have to say one thing, Rajesh, or romba challenging ana or portion indadu, and I don't think I could have done it without Kamal sir. And also I don't think I could have dubbed for the film without Kamal sir. I normally don't attempt it. Our sonadnala and our training nala, I went ahead and did it with a lot of confidence. So thank you so much. దాదాపు 14 crores ఆడియన్స్ కి ఈ రెండు చిత్రాలు అందుతోంది. నియర్లీ బిట్వీన్ బోత్ ది స్టేట్స్ అంతమంది జనం ఉంటారనుకుంటారు కదండి. సో వీ హ్యావ్ అ గ్రేట్ రెస్పాన్సిబిలిటీ. ద 14 crores ఇస్ అ వెరీ బిగ్ నంబర్. అండ్ అందులో వీ హ్యావ్ డన్ బిఫోర్. రాజ్ కమల్లో 2 లాంగ్వేజ్లో చేయటం అనేది కొత్తది కాదు మాకు. ఇన్ మై experience, which is I think will be the biggest in India as a producer and actor, I have done about 24 double version films. It's a daunting task when you talk about it to others, but 2 Raj Kamal films, it doesn't come easily, but it's now we understand the methodology better. Last but not the least, I want to bring on stage, everybody thinks of ideas, including the audience, can tell you how you could have made the film better, paying only 70-80 rupees, while the film would have cost 70-80 crores. Where things go wrong is in execution. And execution doesn't mean Sanu Varghese shot, Kamal Haasan's performance, Jibran's music, his direction. All these smaller details will get awash with chaos if the management is not proper. Even Rajesh has been trained that way. The accent is on preparation. That helps even Sanu, he will understand. We are able to proudly stand here, not in confusion, but with confidence, only because we prep a lot. And it's not that we have done enough. We still have to go a long way. In future films, we'd like to prep even more, harder. And that preparation is not only supervised, understood, and later on followed up by the production company. Producing a film is not just done by these people alone. Now I'd like to introduce the team. Like Mr. Rajesh said, one visits the set rarely, one is in the set but you can't see him, and then there is Sitara, who is right in our face and showing the watch every time.
So when Sitara comes into the thing, we know it's either break or it's time to pack up and leave the set because it'll cost more. But somebody has to take care of that. Somebody has to watch the shop. I request the partner in Rajkamal, Mr. Chandrahasan, George Payas, and Sitara to come on stage. இந்த படம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய டிபார்ட்மெண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் தனிப்பட்ட முறையில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில். அதாவது நிறைய பேர் ஆர்டிஸ்டோடைய சில பேர் ஆர்டிஸ்டோடைய லுக்கை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப சொல்லி பாராட்ட வேண்டிய விஷயம் ஆக்சுவலி இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், மேக்கப் ஸ்டைல் எல்லாமே ஆக்சுவலி தலைகீழாக்கி வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க அவ்வளோ ஓப்பன் மைண்டடாக அவ்வளோ அட்வென்ச்சரஸாக ஒத்துக்கிட்டாங்க. எல்லாமே ஒரு விஷயத்துக்கும் வேண்டான்னு சொல்லலை. அதாவது ஒரு சின்ன மேக்கப் டீட்டெயில் முதற்கண்டு எல்லாமே நாங்கள் மாற்றி கொஞ்சம் உல்டா புல்டா பண்ண பார்த்துருக்கோம். அண்ட் நாங்கள் எல்லாம் பார்த்த வரைக்கும் அண்ட் ஐ திங்க் ட்ரெய்லரில் வந்து தான் இந்த காட்சி உங்கள் ஃபேஸ் வந்துச்சுல. ஸோ போக போக படத்தோடைய இன்னும் காட்சிகள்லாம் வரும்போது எல்லாருக்கும் புரியும். ஷீ இஸ் லுக்கிங் ஸ்டன்னிங் அண்ட் லைக் தட் எவ்ரிபடி எல்ஸ், பிரகாஷ் ராஜ் அவர்கள் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் உமா, எவ்ரிபடி, மது, யோகி சேது சார் அவர் வந்து கொஞ்சம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன். பட் ஹி வாஸ் வெரி ஸ்போர்ட்டிங். So I think இவருடைய எல்லா மோஸ்ட் பிக்சர்ஸ் ரீசெண்ட்லி நானே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு படத்துலையும் சாரோடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணுறதுங்கிறது ஒரு தேவையான விஷயம். ஆனால் அதுவும் மீறி அந்த கேரக்டருக்கு ஏற்றபடி பண்ணுறதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுங்கிற ஒரு பர்சனல் சேலஞ்ச் எனக்கு இருந்துகிட்ருக்கோம். ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு படத்தில் லுக் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு ஸ்டைல் ரிப்பீட் ஆகக்கூடாது. எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், எனக்கு எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக போயிடும்னா அவருடைய ஃபேஷியல் லுக், ஹேர் ஸ்டைல், மேனரிசம்ஸ் அதெல்லாம் அவர் அப்படி பண்ணிடுவார் அவர். So the rest of the job, just the dress in itself, the costume in itself becomes very easy for me. And இந்த படம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்திருக்கு, பட் அதே அளவுக்கு திருப்தியாகவும் இருக்குது. And I want to say thank you to everybody for being so cooperative and wonderful team. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் ராஜ்கமல் குடும்பத்தில் 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சா, 7.5 இயர்ஸாக எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு டைரக்டராக அறிமுகம் படுத்துகிற ஒரு வாய்ப்பு, அவகாசம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஐ am so proud. அவர் ரொம்ப இந்த 7.5 இயர்ஸில் வளருது, அவரோட வளர்ச்சி நான் பார்த்துருக்கேன். அவருக்கு ஒரு ரொம்ப அருமையான குணம் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்க மாட்டார், பட் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பார், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அண்ட் அவருடைய சின்சியாரிட்டி ரொம்ப ரொம்ப பாராட்டணும் நம்ம. அண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த டேலண்ட் இருக்குது. எல்லார்கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்குறதுங்கிறது டைரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி அவருக்கு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த ஃபேண்டாஸ்டிக் இந்த ஒரு ஆரம்பத்தோட அவர் he is going to become one of the names to watch out for. I wish him all the best.